புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய செடல் மகா உற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். புதுவை கதிர்காமம் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய செடல் மகா உற்சவ விழா கடந்த 30ஆம் தேதி ராசபந்தன பூஜையுடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. தொடர்ந்து முத்துமாரி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தினமும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அன்ன வாகனம், நாக வாகனம், சிங்க வாகனம், இந்திர வாகனம், முத்து பல்லாக்கு, புஷ்ய விமானம், புஷ்ப பிரபை உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து செடல் மகா உற்சவ விழாவின் 10ஆம் நாளான இன்று காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பொறிச்சட்டி எடுத்து தீ மிதித்து சக்தி கரகம் எடுத்து வந்த பிறகு அம்மனுக்கு செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த செடல் உற்சவ நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செடல் உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். செடல் உற்சவத்தில் பக்தர்களின் வசதிக்காக விளையாட்டுப் பொருட்கள், உணவு அங்காடிகள் என பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது. வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து மாற்றப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.